ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேம்ஸ்கேப் பை ரிஸ்வான். ஒரு புதுசாக ஒரு ஆபி 725 ஏஜஸ் இருக்குங்கிறாங்க. நம்ம முன்னாளாச்சு ரோப்ளக்ஸில் வீடியோ போட்டு சரி ஏதோ புதுசாக இந்த ரோப்ளக்ஸில் கேம் கிடைக்கதான் பார்க்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எந்த கேமும் அவ்வளோவும் நல்லா இல்லை. எனக்கு எப்போ என்னே தெரியாது காய்ஸ். எனக்கு ஆபின்னா ரொம்ப பிடிக்கும். ஆபி கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது 2 பாட்டு பாட்டே தேவையில்லை. சில பேர் இந்த அப்டேட் விட்டாங்கல்ல ஸ்ரீலபிரேண்டில், அதில் ஒரு பாட்டு கூடி இருக்கும். அது போட்டால் இது பிடிச்சிடுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. காப்பி ரைட் வச்சுருவாங்க. அதனால் ஸ்ரீலபிரேண்டில் நான் போகிறதே இல்லை. இப்போது ரெட் ரைஸ் தான் போவாங்க. ரெட் ரைஸ் படிச்சு ஏன்னா இந்த சாமி அப்டேட் தான் கைஸ் வட்டப்ஸாக இருந்துச்சு. எனக்கு சாமி அப்டேட் தான் ரொம்ப பிடிச்சி. என்ன கேட்டா யானையா யானை போகும். நம்மளுக்கு ஹலால் இது ஹலால் இதுதான் நினைக்கிறேன். சுத்துறேன் அது அவங்க வயசு இப்படி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஹலால் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. எதாடா இருக்கு அப்போ சரி வேறே போகணும். நல்லா தெரியும், நல்லா போகணும்னு தெரியும். முன்னாடியே நம்ம போன மாதிரி போகலான்னு நினச்சேன். ஐயோ தெரியுமா என்ன வந்துச்சு? நான் மாதிரி சொல்லிட்டு ஓடி பண்ணிட்டேன். அதை வந்து சுற்றுவோம். எனக்கு வரக்குள்ள போகிறது நல்லது. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க வச்சுங்க. இந்த கேம் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 பாட்டு ஆகும் போல் இதுதான் தோணுது. தமிழின் பாதியோட வீடியோ போட்டு கொஞ்சம் லேட் ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் தமிழின் 2க்கும் இன்னும் ஒரே இது போட முடியாது. தமிழின் யோசிக்கிறேன். இந்த தமிழின் அப்புறமே ஒரு கண்டென்ட்லாம் வச்சு கரெக்டாக போட்டு விட்டுறேன். என்னன்னா நான் போடுற ஒரு வீடியோக்கு யூஸ் போக மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் மணி பேங்க். அதை உடச்சம் பாருங்க. சரி நம்ம ஃபேமிலியில் அதான் நம்ம கேம்ஸ்கேப் பை ரிஸ்வான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, சரி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி போட்டேங்க. ஒரு வியூ கூட போகல. ஒரே ஒரு வியூ வேணால் இவ்வளோ போச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது இதான் ஒரிஜினல். ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணுக்கு நாடு போகுது மாட்டிஸாக இது பொண்ணுக்கு எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வேணும்னு போய் சாகுது. எனக்கு அடுத்த லோடு வந்துட்டேன். என்ன செத்தேன். டச் எடுக்க மாட்டேங்குது. மொபைலில் தானே வாங்குவேன். இன்னும் டச் எடுக்க மாட்டேங்குது. ஐயோ எனக்கு பயப்படுத்தணுமா? அப்போ நானே கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு இருக்கேன். ஐயோ பசங்க இருந்துருமா. ஸ்டீம் டிஃபரன்ஸ் குடிச்சிட்டேன். என்னதுரா அதில் விழுந்து போகலாம். என் கையால் நானே எனக்கு வினை வச்சுக்கிட்டேன். எதுவும் தெரியணுமா? நடந்து போயிடலாம் போலங்க. எனக்கு குதிச்சு போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு எல்லாம் நடக்குது. எனக்கு போய் தெரிஞ்சு போச்சு. நான் தான் எனக்கு எல்லாம் வினையெல்லாம் வச்சுக்கிறேன் போல். முடிஞ்ச அளவுக்கு இதில் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்து வாரி எடுக்கணும். அந்த கேம் ஈஸி கேம்லாம் கிடையாது. பேரையே கேட்டால் தெரியுது ஓமேகா அப்படி. சிப்ஸுக்கு மட்டும் ரியல் லைஃப் ஒரு நிமிஷம் எனக்கு கடுத்துட்டுருக்கேன். சிப்ஸ் எடுத்து ரியல் லைஃப் மட்டும் இப்போ இருந்துச்சு. ஐஸ் எத்தனை பேர் நான் என்னோட வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் உங்கள் வீடியோஸ் பார்த்து லைக் போடுறேன், சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. எனக்கு சில கண்டென்ட் இருக்கும், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதுமாதிரி பண்ணால் இனி நம்ம ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி காமிச்சு பார்த்தீங்களா கிளிச்சு. அந்த கிளிச்சு மட்டும் சரியாகாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்து திருப்பி வரணும். இப்போ
ஏன் ப்ரோ எப்படி மாற்றிட்டீங்க கேட்டுறீங்க அப்படிங்க. ஃபஸ்ட் வேறு ஒரு ஐடி வச்சு வந்துட்டுருந்தேன், அது வளர்த்துக்குச்சுங்க. அந்த ஐடி கேட்காதீங்க. நிறைய டீம் சி ஹேக்கர்ஸு டீம் ஜெட்லாம் இருக்குதுங்க, ஹேக்கர்ஸ் டீம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் சொல்ல விரும்பலை. அதில் சும்மா ஒரு கேம் விளாண்டுருவேன், சரி ஃப்ரெண்ட் கேமுன்ட்டு அது விளாண்டுருந்தேங்க. அவன் எனக்கு போட்டான் வடச்சாய். பின்ன வேறு ஒரு ரோப்ளக்ஸையும் அழிச்சிட்டு திருப்பி வேறு ஒரு ஐடியா எடுத்துருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, நான் லேர்ன் பண்ணாமல் அவ்வளோ பெருசாக இல்லை. ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்னா ஏதோ விளாண்டுருப்போம், அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும், அவங்க ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க. வாங்க போக ட்ரையும் பண்ணலாம். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் கேட்கும், வாய்ஸு தொண்டை கட்டி இருக்குது, கேட்கக்கூடாது. ஏன் ப்ரோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செட் பண்ணிக்கிறேன். நான் யாருக்கு தெரியுமா யூடியூப் ஃபேனு, ரிவல் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுமாரி விளாக் எடுக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு கண்டென்ட் இல்லை. சரி கண்டென்ட்டும் இல்லை, சரி யூடியூப் ஆரம்பித்து கேமிங்காவது போடலாம். நானும் கேமு போக்கிமான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சேன், அந்த சேனல் அப்படியே டெலீட் ஆகி போச்சு, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. செகண்ட் சேனலு நீங்கள் ஃபஸ்ட் யூடியூபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். மேஜிக் சிப்ஸுங்க எனக்கா ஒன்றும் பத்தில் தெரியாது, வர்ற அளவுக்கு போக வேண்டியதான். இது கேம் வந்தால் மட்டும் அவங்களை வச்சுருக்கேங்க காணும். நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். ப்ரொஃபைலில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், காணாமல் போயிடுச்சு. இதே கிடையாது, அவுட்வியரு அடப்ஷனுங்க. அவுட்வியர் தான் வச்சேன், எனக்கு என்னன்னு தெரியல. நான் கேம் விளாடும்போது வரமாட்டேங்குது. அது இப்படி காணணுமா இப்போ? அவர்தான் மெயின் கான்செப்டாகவே கேம் பிளே பாஸ் கணக்கு நெட்வொர்க் ஏதாவது போல. டாக்டர் இது வரைக்கும் சாகவே இல்லை, அவ்வளோக்குன்னு சொல்லலை. இப்போ சொன்னேன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படியே பேசிகிட்டே போவேன், நான் மட்டும் தனியாக விளாண்டுருக்கேன். என்னது செத்து விளாண்டுருக்கேன். செத்து விளாடாமல் படத்தில் ஜோக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் போக பார்க்குறேன். டச்சு வர மாட்டேங்க. எத்தனை பேருக்கு டச்சு வர மாட்டேன்னு சொல்லுங்கள். மொபைல்லாம் போட்டிருக்கேன். சில இதெல்லாம் அதிகமாக இருக்கனால சில பேர் அதிக ஆப்ஷன் நிறைய பார்த்தீங்களா போனால் சுத்தமாக டச் எடுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி பார்த்தீங்களா? ஃபிங்கர் தெரியும், வயசுல இருக்குது, எனக்கு இல்லை, எனக்கே தெரியுது. அந்த வேறு தான் எடுக்குது போக லேக் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய அதையும் முடிச்சுருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நானே வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க, நான் இதில் 1வது லெவலில் இருக்கும்போது அவனுங்க ஒரு 100வது லெவல் இருக்கானுங்க. இப்போ 38வது லெவலே வரேன். அவனுக்கு போயிருப்பானுங்க 175 கேம், 75 ஸ்டேஜ் இருக்குது. அதில் அவனுங்க இப்போது அவங்ககிட்ட அப்புறமா கேட்டு அந்த கிளிப்பை ஆட் பண்ணி விட்ருவாங்க. முடிச்சிருப்பானுங்க, அப்படி தெரியும். அவங்க ப்ரோ பிளேயரு. பாட்டு விளாண்டுருக்கிறேன். நீங்கள் எதாவது ட்ரிக்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லிட்டாங்க, நானும் அதை கற்றுக்கிட்டு பெரிய யூடியூபராக வந்து காமிக்கிறேன். நிறைய பேர் கிளிச்சை வச்சு போகிறானுங்க. என் ஃப்ரெண்டு அப்படி தான் கிளிச்சை வச்சு அன்றைக்கி ஒரு கேம் முடிச்சுட்டு டப்பாக காமிச்சு போயிட்டான். வரும்போது அவங்க கம்மியாக வருது, கிளிச்சை வச்சு எனக்கு முன்னாடி போயிட்டான். அப்புறமே எனக்கா எனக்கு ஸ்க்ரீன் எனக்கு அவ்வளோக்கு வரல. நான் ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸ்க்ரீன் எனக்கு வராதா? வந்துடுச்சு.
பார்த்தீங்களா? ஒரு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போகாது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே போச்சு நான் கட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். என்னதுங்க இது இப்படி காண்டாக்குது? ட்ரை பண்ணுவோம். நம்மளாலே முடியும் என்று ஊரே சொன்னோம், நாளே முடியாது என்று ஊரே சொன்னால் நம்பாதே. இப்போ நான் மட்டும் இதில் உளுந்து எனக்கு சக்க டென்ஷன் ஆகிடும். கஷ்டப்பட்டு டச்சு கிடைக்காம நான் இதெல்லாம் போட்டிருக்கேன்னா யாருக்காக? உங்களுக்காக தான். ஒரு புது நான் பழைய ஐடி ஒன்று வச்சுருந்தேன், ஜாக்ஸ்பேரோ. டச் கிடைக்காம முடிச்சிட்டேன். எனக்கு டச் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. வைஃபை ஏறா என்னன்னு தெரியல. ஐயோ ஸ்க்ரீன் திரும்பு. நான் ஒரு சின்ன ட்ரிக் வச்சுருக்கேன். எனக்கு எல்லோரும் இது மேலே தான் நடந்து போவீங்க. நான்லாம் வெட்டப் சொல்கிறேன். காம்சன் ஸ்க்ரீன் நிறைய ரூபா எடுக்குது. என்னது வீடியோ ரெக் பண்ணி போயிடுவாங்க. அப்படி அந்த காலம் இருக்குது. சரி, நீங்கள் தான் என் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு என்னது இது மட்டும் எனக்கு சுத்தம் வர மாட்டேங்குது. என்னை வந்து சேர்ப்பேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். போங்க, ரொம்ப போர் அடிக்குது கேமு. ஸோ இந்த இதோட முடிச்சுக்கலாமான்னு தோணுது எனக்கு. சரி, நம்ம இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். எனக்கு 11 நிமிஷம் தாண்ட போகுது, அதான். சரி, கொஞ்ச நேரம் பேசணும். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அனுப்பலாம். பை ஃப்ரம் கேம்ஸ்கேப் பை ரிஸ்வான். பை. ஒரு விஷயம் சொல்லவும் மறந்துட்டேங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அதை ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. எல்லாம் வியூஸே போக மாட்டேங்குது. பை காய்ஸ்.